காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அது என்னன்னா, நம்ம என்னதான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளுக்குமே சுற்றி சுற்றி வருவாங்க போல. நம்ம நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தெரியல. அவன் என்னென்னமோ பண்ணலாம். நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு குத்தமாகவே கண்டுபிடிக்கிறாங்கப்பா. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒன்றும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு விதம். நம்ம வந்துட்டு ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே ஹாப்பியாக இருந்துட்டா போதும். யார் கண்ணுக்கு பொறுக்காது போல் கடவுளுக்கே பொறுக்காமல் டபக்கடின்னு குதிச்சு வந்து அந்த இதெல்லாம் வந்துட்டு களைச்சி முடிச்சிருவாரு போல். கொஞ்ச நேரம் அப்படி வந்து ஹாப்பியாக இருக்க விடுறது. ஏன், எதுக்கு, ரீசன் ஒன்றுமே தெரியல. என்றைக்கு அந்த ஹாப்பின்றது நம்ம லைஃப்பில் வரும்னு தெரியல. ஒரு வேளை காலத்துக்கும் இப்படித்தானோ, ஒரு வேளை கொஞ்ச நேரம் நீ ஹாப்பியாக இருக்கணும், கொஞ்ச நேரம் நீ அழணும், கொஞ்ச நேரம் நீ ஹாப்பியாக இருக்கணும், கொஞ்ச நேரம் நீ சேடாக இருக்கணும். இப்படி சொல்லிட்டு தான் வந்துட்டு லைஃப்பை ஓட்டணுமா என்னமா எனக்கு ஒன்றும் புரியல. ஒரே டிப்ரெஷனாக இருக்குது காய்ஸ். டைம் வந்துட்டு இப்போ என்ன டைம் தெரியுமா? வந்து 4:10 ஆகுது. 4:10 ஆகி எனக்கு தூக்கம் வரல. ரீசன், இன்னைக்கு நடந்தது என்னமோ நடந்துச்சு இன்னைக்கு. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல காய்ஸ். எல்லார் லைஃப்பும் இப்படி தானானும் தெரியல, இல்லை என் லைஃப் மட்டும்தான் இப்படி நாறிட்டு இருக்கான்னு தெரியல. எதுக்கு இப்படி நாறுதுன்னு எனக்கு தெரியல. நல்லாவே இருக்கும், திடீர்னு ஏதாவது ஆயிடும். நல்லாவே இருக்கும், திடீர்னு ஏதாவது ஆயிடும். இத்தனை நாள் வந்துட்டு வேற ஏதோ ரீசன்னால ஆச்சு. இப்போ என்ன ரீசன்னே தெரியாமல் ஆகுது. மற்றவங்க யாராவது ஃபீல் பண்ணால் கூட நமக்கு ஃபீலிங் ஆயிடுது. இதெல்லாம் இருந்ததுனால தான் நான் வந்து இத்தனை நாள் வரைக்கும் நாய் மாதிரி இருக்கேன். இப்போவும் அப்படியே கண்டினியூ ஆகணும்னா நான் என்ன பண்ணுறது எனக்கு புரியல கைஸ். சுத்தமாகவே தெரியல. எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்னா அவனை வாழ விடுறதும் கஷ்டம், அவன் வாழ்கிறத பார்க்குறதும் கஷ்டம். அவன் நம்மளை விட நல்லா வாழ்ந்துடக்கூடாதுன்றதும் அவனுக்கு ஒரு வைத்தெரிச்சல். எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு சொல்லிட்டு பண்ணிட்டு இப்படித்தான் செய்யணும். அப்படி செஞ்சாலும் நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க, பக்கத்தில் அங்கே இங்கன்னு குறை சொல்லிட்டு பிரியறது தான் இவங்க வேலையே. எப்போவுமே இப்படி தான் நடக்கும். ஒரு சில டைமில் ஓகே அப்படின்னு நினச்சாலுமே யாரும் அப்படி கிடையவே கிடையாது கைஸ். மதராக இருக்கட்டும், ஃபாதராக இருக்கட்டும், மருமகளுக்கு என்னது மாமியார் அவங்களா இருக்கட்டும், எல்லாரும் அப்படி தான் நடக்குது. நம்ம என்ன பண்ணுறது என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ ஒருத்தன் வாழ்கிறான்னா நீ வாழ், நீ ஹாப்பியாக இரு அப்படின்னு சொல்லி ஏன் விட மாட்டேங்கிறாங்க? ஹாப்பியாக இருக்கட்டும்னு சொல்லியிருக்கணும் இல்லை. அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், அதான் அவன் லைஃபு. அவன் லைஃபு நீ ஏன் குறுக்க போகிற? நீ ஏன் இதை பண்ண அதை பண்ண அப்படி சொல்லிட்டு அவனை ஏன் நச 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 நசன்னு சொல்லணும்? என்ன பண்ணுறதோ தெரில காய்ஸ், என்ன சொல்கிறதுனும் தெரில காய்ஸ்.